ஹாய் ஹலாமி, இது உங்கள் ஃபிக்ஷன் நான் உங்கள் ஆமி ஃபேமிலியில் தான். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது நம்ம ஜிமென்ஷியோட எஃப்எஃப் மை ரவுடி பேபி பார்ட் 4 தான். போன பார்த்ததுக்கு பார்க்கலன்னா கண்டிப்பாக பாருங்கள். இந்த எஃப்எஃப் எப்படி இருக்குது கேட்டுட்டு முடிச்சுட்டு என்ன ஃபீல் கொடுத்துச்சு அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். உங்கள் கமெண்ட்காக நான் வெயிட் பண்ணிட்டுருப்பேன். போன பார்த்து எப்படி முடிஞ்சுட்டோ அதுலேருந்து நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாமா? நீங்கள் ஜிமினோட விஷயத்தில் மாட்டி ஒரு பிரச்சனையில் மாட்டினதுனால உங்களையும் மினியையும் ஜிம்மன் தான் கொஞ்சம் நாளைக்கு நான் பிக்கப் பண்ணி ட்ராப் பண்ணுவேன் காலேஜுக்குன்னு சொல்லியிருந்திருப்பான். ஸோ நீங்களும் ஓகேன்னு சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டு இருந்திருக்கும். டெய்லியும் நீங்கள் அவன் கூட தான் காலேஜுக்கு போவீங்க. பட் உங்கள் வீட்டுக்கு தெரியாது. உங்கள் வீட்டிலேருந்து கொஞ்சம் டிஸ்டன்ஸில் போயிட்டு தான் அவன் அவங்கள காரில் பிக் பண்ணிப்பான். ஸோ இப்படியே இருக்க நீங்கள் டெய்லியும் அவன் கூட ட்ராவல் பண்ணுறது உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிச்சிருக்கு. வந்த புதுசில் நீங்கள் அவனை அவ்வளோ மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கில் புரிஞ்சுட்டு இருந்திருப்பீங்க. அவனை பார்த்தாலே பிடிக்காது அந்த மாதிரி. ஆனால் இப்போல்லாம் உங்களுக்கு அவனை அவ்வளோ பிடிச்சிருக்கு. உங்கள் சிஸ்டர்கிட்ட நீங்கள் ஜிம்மனை கழுவி ஊற்றிட்டு இருந்திருப்பீங்க, அவன்லாம் மனுஷனா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்போது உங்களுக்கு அப்படிலாம் வார்த்தையே வரமாட்டேங்குது. ஜிம்மனை அவ்வளோ பிடிச்சி போச்சு. நீங்கள் லவ் பண்ணவே ஆரம்பிச்சிட்டீங்க அந்த அளவுக்கு. ஆனால் உங்களுக்கு தெரியல நீங்கள் லவ் பண்ணுறீங்க அப்படின்ட்டு. இப்படி இருக்க அந்த வீக்கெண்ட் காலேஜ் லீவு. ஸோ நீங்கள் எப்பவும் போல் எந்திரிச்சு கிளம்பி ரெடி ஆகிட்டு கீழே வரீங்க. உங்கள் சிஸ்டர் என்னடி இன்றைக்கும் சீக்கிரமாக எந்திரிச்சிட்ட அப்படிங்கிறா. நீங்கள் காலேஜுக்கு போகிற மைண்ட்லேயே எழுந்து வந்துட்டீங்க. உங்களுக்கு உங்கள் சிஸ்டர் கேட்டதுக்கப்புறம் தான் தெரியுது இன்றைக்கி லீவ் அப்படின்னு சொல்லிட்டு. உங்களுக்கு என்னமோ அந்த லீவ் பிடிக்கவே இல்லை. தினம் அவன் கூட ட்ராவல் ஆகிட்டு இன்றைக்கி ஒரு மாதிரி ஏதோ மாதிரி மிஸ்ஸிங்காக ஃபீல் ஆகுது. இப்படி ஆகிடுச்சு அப்படின்ற மாதிரி. ஸோ நீங்கள் எப்படியும் உங்கள் சிஸ்டர்கிட்ட சமாளிச்சுட்டு உங்கள் ரூமுக்கு போயிடுறீங்க. ஒரு மாதிரி அந்த டேவே போரிங்காக போன மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு வீக்கெண்டு எப்படியா இருந்தாலும் எல்லாருக்குமே லீவ் அப்படின்னா நல்லா தான் போவோம். ஆனால் உங்களுக்கு இன்றைக்கும் அவன் கூட ட்ராவல் பண்ணியிருந்தால் நல்லா போயிருந்துருக்கும். எனக்கு இந்த மாதிரி ஆகிடுச்சு அப்படின்னதும் உங்களுக்கு ஒரு மாதிரி பிடிக்கவே இல்லை. இப்படி இருக்கிற இந்த டைமில் ஒரு மாதிரி அந்த நாளையே நீங்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு நகர்த்தின மாதிரி ஃபீல் ஆகுது. சரி ஓகே, அவன் வெளியே வந்தாலாவது பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தா அவனும் வெளியே வர மாதிரியே தெரியல. நீங்களும் அவங்க வீட்டு பால்கனி சைடு தென் அவனோட விண்டோ சைடுன்னு அப்பப்போ பார்த்துட்டு தான் இருக்கீங்க. ஆனால் அவன் வெளியே வர மாதிரியே தெரியல. அவன் வீட்டையே நோட்டம் போட்டுகிட்டே இருக்கீங்க. ஆனால் அவன் வெளியே வர மாதிரியே இல்லை. உங்களுக்கு ஒரு மாதிரி போரிங்காக போயிட்டு இருக்கு. இப்போ உங்கள் சிஸ்டர் உங்களை கீழே கூப்பிடுறா. நீங்களும் அவ கூட போயிட்டு பேசிவிட்டு கொஞ்சம் அப்படியே டைவர்ட் ஆகுறீங்க. ஒரு மாதிரி நல்லா தான் போகுது. உங்கள் சிஸ்டர் கூட சேர்ந்து ஒர்க் பண்ணிவிட்டு தென் குக் பண்ணிவிட்டு அப்படி இப்படின்னு போயிட்டுருக்கு. இது வீக்கெண்ட்னால கிம்முக்கும் லீவ் தான். ஸோ 3 பேரும் சேர்ந்து ஒரு மாதிரி ஜாலியாக ஃபுட்டெல்லாம் ரெடி பண்ணி சாப்பிட்டுட்டு தென் மூவி பார்த்துட்டு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நேரத்தை கழிச்சிட்டு இருக்கீங்க. பட் உங்கள் மைண்ட் என்னமோ ஜிம்மனோட வீட்டு பக்கமாகவே இருக்குது. அவனோட காரோட சவுண்டு கேட்குதா, அவன் வீட்டை விட்டு வெளியே வரானா இல்லையா அப்படின்னு அதையே யோசிச்சுட்டே இருக்கீங்க. ஸோ இப்படியே இருக்க அந்த டேயோட ஈவினிங் போல் சும்மா வெளியே போயிட்டு வரலாம் அப்படின்னு நீங்கள் உங்கள் சிஸ்டருக்கு 3 பேரும் சேர்ந்து வெளியும் போயிட்டு வரீங்க. ஒரு மாதிரி சரி ஓகே எப்படியோ இந்த நாளை கழிச்சிட்டோம் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இப்போ எல்லாம் முடிச்சுட்டு வெளியே டின்னரும் சாப்பிட்டுட்டு அப்படியே உங்கள் ரூமுக்கு வரீங்க. மினி கால் பண்ணுறா. ஸோ மினி கூட பேசிக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி டைம் ஓடிட்டு இருக்குது. நீங்கள் வித்தியாசமாக ஃபீல் ஆகுறீங்கன்றத மினிக்கிட்ட ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. அவள் உங்ககிட்ட ஒரு மாதிரி கலாய்ச்சிட்டு இருந்திருப்பா. பட் இது லவ் அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் சொல்லியிருந்திருக்க மாட்டீங்க. அவளும் அந்த மாதிரியெல்லாம் யோசிச்சிருக்க மாட்டா. லைட்டாக ஒரு மாதிரி க்ரஷ் ஃபீல் இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நீங்கள் சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அவன் நீ ஸ்டார்டிங்கில் ஜிம்மனை எப்படியெல்லாம் பேசிகிட்டு இருந்தேன், இப்போ பார்த்தியா உனக்கே பிடிச்சிருச்சா அவனை அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரியெல்லாம் கலாய்ச்சிட்டு இருந்திருப்பா. ஸோ அந்த டேயோட எண்டு நீங்கள் அவள் கூட பேசிகிட்டு இருக்கீங்க நைட் டைமில் உங்கள் ரூமில். எப்படி போச்சு, என்ன பண்ணுற அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக ஒரு டாக் போயிட்டு இருக்குது. இப்போது டக்குன்னு ஜிம்மனோட பால்கனியில் மேலே டெரஸில் லைட் எரியுது. நீங்கள் டக்குன்னு லைட் ஆன் ஆகுதும் பார்க்குறீங்க. பக்கத்து வீடு தான் இல்லையா. ஸோ லைட் ஆன் ஆச்சுன்னா உங்களோட விண்டோவில் தெரியும். நீங்கள் அப்படியே டக்குன்னு விண்டோ லைட்டாக ஓப்பன் பண்ணிட்டு பார்க்குறீங்க. மேலே லைட் ஆனில் இருக்குது. ரொம்ப நேரமாக ஆனில் இருக்குது. ஆனால் யாருமே வர மாதிரி தெரியலை. ஒரு வேளை யாரும் தெரியாமல் போட்டிருப்பாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிச்சுக்கிட்டே அப்படியே ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. ஆனால் இந்த பக்கம் மினி உங்ககிட்ட பேசிக்கிட்டே இருக்கா. அவள் பேசுகிறது உங்கள் காதிலே விழலை. நீங்கள் ஒரு மாதிரி எதிர்பார்த்து வெயிட் பண்ணிகிட்ருக்கீங்க.
பட் அங்கே யாருமே வர மாதிரி இல்லை. கொஞ்சம் நேரத்துக்கு மேலே உங்களுக்கு ஒரு மாதிரி போர் ஆகிடுது. சப்போ அவங்க யாரோ தெரியாமல் போட்டுட்டாங்க போல் லைட்டை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி நீங்கள் கொஞ்சம் டவுன் ஆகிட்டு சொல்லடி அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறீங்க. அப்போ டக்குன்னு அந்த பக்கம் அந்த டெரஸோட டோரை வந்து ஓப்பன் பண்ணுற சவுண்டு கேட்குது. நீங்கள் எதார்த்தமாக அப்படியே பார்க்குறீங்க. ஜெமன் தான் ரொம்ப அழகாக கேஷுவலாக ஒயிட் டிஷர்ட் போட்டுட்டு அப்படியே ஹேரை வந்து ஃப்ளிப் பண்ணிக்கிட்டே கால் பேசிக்கிட்டு அப்படியே நடந்து வரா. அதை பார்க்கும்போது உங்களுக்கு ஒரு மாதிரி அப்படியே உள்ளுக்குள்ள என்னமோ ஃபீல் ஆகுது. பிரைட்டாக சிரிக்கிறீங்க. அப்படியே வந்து வெச்சக்கண்ணு இருக்காமல் பார்த்துட்டு இருக்கீங்க. அந்த டே ஃபுல்லாக அவனை பார்க்காம இப்போ பார்க்கும்போது ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நீங்கள் அப்படியே டக்குன்னு ஒரு நிமிஷம் ஃபோன் வைடி நான் கூப்பிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு காலை கட் பண்ணிவிட்டு அப்படியே பேன்னு பார்த்துட்டு இருக்கீங்க. அள்ளிக்கிட்டு போக போறேன் அழகா நீ ஒன்னையும் தாடி முட்டுற முழுசாக திட்டுற புதுசாக ஒட்டுற உறவாக எம்மா எம்மா கொட்டுற மழையாக வெட்டுற சுகமாக எப்போன்னு தர போற உம்மா உம்மா நெஞ்சுக்குள்ள நெருப்பாயும் வச்சு புட்ட கேடி சொல்ல சொல்ல சுருக்குன்னு தச்சு புட்ட போடி. ஸோ இந்த ஃபீலில் அவனை அப்படியே முழுங்குற மாதிரி பார்த்துட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி செம்ம ஹாப்பி ஃபீல் உங்களுக்கு. இப்போது அவன் அப்படியே கொஞ்சம் நேரம் கழித்து கால் கட் பண்ணிவிட்டு அப்படியே ஒரு 2 தடவை அங்கே இங்கேன்னு நடந்துட்டு மறுபடியும் உள்ளே போய்ட்றோம். அதை பார்த்த உடனேமே உங்களுக்கு என்னமோ இப்போ தான் இந்த டேவே கம்ப்ளீட் ஆன மாதிரி ஒரு ஃபீல். அப்படியே பெட்டில் போய் பொத்துன்னு விழுந்துட்டு அப்படியே மல்லாக்கப்படுத்துட்டு பயங்கரமாக சிரித்து என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. ஐயோ இன்றைக்கி நான் பார்த்துட்டேன் அப்படின்ற மாதிரி. ஸோ ஒரு மாதிரி செம்ம ஹாப்பியாக இருக்குது உங்களுக்கு. இப்போ இதே ஃபீலோடையே வந்து அப்படியே பெட்ஷீட்டை ஃபுல்லாக கவர் பண்ணிவிட்டு தூங்க ஆரம்பிக்கிறீங்க. தூக்கமும் வந்து தலை மாட்டிக்கிது. எவ்வளோ அழகாக இருக்கான்ல அது ஒரு நைட் டைமில் ஒயிட் ஷர்ட்டில். ஐயோ அப்படின்ற மாதிரி அப்படியே அவனை பார்த்து நினச்சி ரசித்து உருகிட்டு இருக்கீங்க. எப்படி ஒரே நாளில் நீ இப்படி மாறினவாயன் அப்படின்னு நீங்களே உங்களை வந்து கேள்வி கேட்டுக்கிறீங்க. அந்த அளவுக்கு பயங்கரமாக உங்களை சேஞ்ச் பண்ணிட்டான். ஸோ இப்படியே வந்து அந்த நைட்டு அவங்களுக்கு செம்மையாக போக நெக்ஸ்ட் டே மார்னிங் எப்பவும் போல் காலேஜ்க்கு கிளம்பி போகிறீங்க. ஸோ கேஷுவலாக அவனை பார்க்குறீங்க. அவன் கொஞ்சம் தூரத்தில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கான் கார் எடுத்துகிட்டு போயிட்டு. நீங்கள் போய் ஏறிக்கிறீங்க. கார் மூவ் ஆகுது. எதுவுமே பேச கிடையாது. இப்படியே போயிட்டு இருக்குது. ஒரு 4-5 நாள் இப்படியே ஓடுது. ஸோ உங்கள் சிஸ்டர்கிட்ட வந்து நீங்கள் மினி பற்றி சொல்லியிருந்திருப்பீங்க. அவள் வந்து ஆனால் அந்த ரெஸ்டாரண்ட்டில் உள்ள மேட்டரெல்லாம் நீங்கள் சொல்ல கிடையாது. அதையும் வந்து உங்கள் சிஸ்டர் அவ்வளோக்கா நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. அதாவது அன்றைக்கி ரெஸ்டாரண்ட்டில் அந்த பிரச்சனை நடந்தப்போ அந்த ஸ்பாட்டில் இருந்தது மினி தான் அப்படின்றது உங்கள் சிஸ்டருக்கு தெரியாது. நீங்களும் அதை சொல்லியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்டு காலேஜில் ரொம்ப க்ளோஸ் ஆகிட்டோம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறையா பேசியிருந்திருப்பீங்க. ஸோ உங்கள் சிஸ்டர் வந்து ஒரு நாள் வீட்டுக்கு கூட்டிகிட்டு வா அப்படின்லாம் சொல்லியிருந்திருப்பாங்க. அதை வந்து மினிக்கிட்டேயும் ஹோபிக்கிட்டேயும் நீங்கள் ஷேர் பண்ணியிருந்திருப்பீங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் வரணும் வீட்டுக்கு அப்படின்ற மாதிரி. ஸோ அதன் பேரில் வந்து என்ன சொல்லியிருந்திருப்பீங்க அப்படின்னா நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு எங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க. ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அதுக்கப்புறமா நம்ம காலேஜ் போகலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்திருப்பீங்க. ஸோ அவங்க வந்து எவ்வளோ இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படி இப்படின்னு சொல்லியிருந்திருப்பாங்க. பட் நீங்கள் ரொம்ப வந்து கேட்டதுனால ஹோபியாலேயும் வேணாம் அப்படின்னு சொல்ல முடியல. பிகாஸ் அன்றைக்கி நீங்கள் வீட்டுக்கு போனதுலேருந்து ஹோபி கூட நல்லா அட்டாச் ஆகிருந்திருப்பீங்க. மினி எப்படியோ அந்த மாதிரி நீங்கள் அப்படின்ற மாதிரி ஹோபிக்கு ஆயாச்சு. ஸோ ஒரு சிஸ்டர் மாதிரி உங்களை அவரை பார்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போது நீங்களும் வீட்டில் இன்ஃபார்ம் பண்ணியிருந்திருப்பீங்க அந்த மாதிரி நாளைக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நான் கூப்பிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் அவங்களுமே மார்னிங் ஜிம்மன் ஃபஸ்ட்டு போயிட்டு மினியும் ஹோபியும் கூப்பிட்டுட்டு அப்படியே வீட்டுக்கும் வராரு. பட் ஜிம்மனை வந்து நீங்கள் வீட்டில் வந்து இது வரைக்கும் பேசினது கிடையாது இல்லையா? ஸோ ஜிம்மன் வீட்டுக்கு வந்தால் ஏதாவது பிரச்சனையாகும், உங்கள் அக்காவுக்கு பிடிக்காது அப்படின்றதுனால ஜிம்மன் அவங்களால உள்ளே கூப்பிட முடியல. ஜிம்மன் மார்னிங்கே போயிட்டு ஹோபியும் மினியும் கூப்பிட்டுட்டு தான் வீட்டுக்கு வந்துருந்துருப்பார். ஸோ அவங்க 2 பேரும் காரை விட்டு இறங்கி உள்ளே நடந்து வராங்க. நீங்கள் அவங்கள பார்த்ததை டக்குன்னு கீழே இறங்கி ஓடி வந்துட்டு அவங்கள வந்து இன்வைட் பண்ணுறீங்க. இருந்தாலும் உங்களுக்கு ஒரு பக்கம் ஜெர்மனையும் கூப்பிடணும், ஜெர்மனுக்கும் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட கொடுக்கணும் அப்படின்னு ரொம்ப ஆசையாக இருக்குது. ஆனால் அவன் வரவே இல்லை. அவன் பாட்டுக்கு ஹெட்செட் போட்டு உள்ளே படுத்துட்டான் காரில். இருந்தாலும் உங்கள் மனசுக்கு ரொம்ப ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது, ஜெர்மனையும் கூப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் எப்படியா இருந்தாலும் ஜெர்மன் சாப்பிட்ருக்க மாட்டான்ல அவ்வளோ மார்னிங்கில்.
எப்படியும் சாப்பிட்ருக்க மாட்டான், கூப்பிட்டா சாப்பாடு நம்ம கொடுக்கலாம்ல, நம்ம கூப்பிடலாம்ல அப்படின்ற மாதிரி மனசு கிடந்து அடிச்சுக்கிட்டே இருக்குது. பட் உங்கள் சிஸ்டருக்கு பிடிக்காது அப்படின்றதுனால நீங்கள் அப்படியே கம்முன்னு ஹோபியையும் மினியும் கூப்பிட்டுட்டு உள்ளே போயிடுறீங்க. ஸோ உங்கள் சிஸ்டர் கூட வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறீங்க. ஒரு மாதிரி நல்லா போயிட்டு இருக்குது. இப்போ உங்கள் சிஸ்டர்கிட்ட எப்படியாவது சமாளிச்சுட்டு ஜிம்மனுக்கு ஒரு பிளேட்டில் ஃபுட் எடுத்துகிட்டு போய் அட்லீஸ்ட் கார்லையாவது கொடுக்கணும் அப்படின்னு ஒரு மைண்டு வருது. நீங்கள் அப்படியே யோசிச்சிட்டே இருக்கீங்க. இப்போ மினிக்கும் ஹோபிக்கும் நீங்கள் சர்வ் பண்ணுறீங்க. அவங்க 2 பேரும் அப்படி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஸோ நீயும் உட்காந்து சாப்பிடு அப்படின்னு ஹோபி சொல்கிறாரு. பட் மினி வந்து உங்களை பார்த்து சிரிச்சிட்டே இருக்கா. அவள் எப்படி உட்கார வேண்டிய இடத்துலையா இருக்காவ அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே வந்து அவளுக்கு ஒரு மாதிரி. பிகாஸ் அவங்களுக்கு ஜிம்மனை பிடிக்கும், ஜிம்மன் இப்படி வெளியே உட்காந்து சாப்பிடாமல் இருக்கா, எப்படி நம்மளால் சாப்பிட்றது அப்படின்ற ஒரு மைண்டில் நீங்கள் இருக்கீங்க அப்படின்றத அவள் கேட்ச் பண்ணிட்டா. ஸோ அவளுக்கு வந்து ஒரு பக்கம் அவங்களை கிண்டல் பண்ணணும்னு தோணுது, இருந்தாலும் பண்ணால் மாற்றிப்பியே அப்படின்ற மாதிரி கம்முன்னு உட்காந்துட்டு இருக்கா. இப்போ டக்குன்னு நீங்கள் ஒரு பிளேட்டில் ஃபுட்டெல்லாம் எடுத்துகிட்டு இருக்கீங்க. அவங்க சிஸ்டர் வந்து அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்துகிட்டு வந்து அரேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காங்க. அக்கா எனக்கு ஒரு டம்ளர் டீ மட்டும் போட்டு தரியா, எனக்கு கொஞ்சம் தலை வலிக்குது அப்படின்றீங்க. இப்போ மினி வந்து இதை நான் போட்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி எழுந்துக்க போகிறா. டக்குன்னு நீங்கள் அவளோட ஷோல்டரை பிடிச்சி உட்கார வச்சுட்டு உட்கார்றியா அப்படின்னு ஒரு மாதிரி அவள் காது கிட்ட சொல்கிறீங்க. அவள் வேணும்னு தான் பண்ணியிருப்பா. பிகாஸ் உங்கள் அக்காவை டைவர்ட் பண்ணுறதுக்காக தான் நீங்கள் இதை பண்ணிகிட்ருக்கீங்கன்றது அவளுக்கு நல்லா தெரியும். சரின்னு சொல்லிட்டு அவங்க சிஸ்டர் நான் போட்டுட்டு வரேன், நீ உட்காந்து சாப்பிடு அப்படின்னு சொல்கிறாங்க. நான் இப்போதைக்கு சாப்பிடல, எனக்கு பசி இல்லை, எனக்கு தலை வலிக்குது, டீ மட்டும் போட்டு தாயேன் அப்படின்னு கேட்குறீங்க. ஸோ அவங்களும் கிச்சன் போடுறாங்க. இதாக சாக்குன்னு டக்குன்னு நீங்கள் பிளேட்லலாம் ஃபுட்டெல்லாம் ஃபில் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்துகிட்டு வெளியே போகிறீங்க. ஸோ ஹோபி வந்து இவன் எங்கே போகிறா அப்படின்ற மாதிரி பார்க்குறாரு. இப்போ மினி அவள் ஜிம்மன் கிட்டது போகிறா, ஜிம்மனை உள்ளே கூப்பிடலான்னு இருந்தோம், அவளுக்கு ஒரு மாதிரி இருக்கு போல் அப்படின்ற மாதிரி அவள் சொல்லிகிட்ருக்கா. இந்த பக்கம் 2 பேரும் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. டக்குன்னு நீங்கள் வெளியே போயிட்டு டோரை நோக் பண்ணுறீங்க, காரோட டோரை. பட் அவள் எந்திரிக்கிற மாதிரி தெரியலை, விண்டோ மட்டும் ஓப்பனில் இருக்குது. ஸோ டக்குன்னு நீங்கள் அவனோட ஷோல்டரில் கை வச்சு அப்படியே எழுப்புறீங்க. இப்போ ஜிம்மன் அப்படியே கண்ணை முடிச்சு பார்க்குறான். நீங்கள் கையில் பிளேட்டோடு நிற்கிறீங்க. அப்படியே ஹெட்செட்டை எடுத்து போட்டுட்டு என்ன அப்படிங்கிறான். இல்லை நீ பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்ல, அதான் எடுத்துகிட்டு வந்தேன். அக்கா இல்லைன்னா உன்னையும் நான் உள்ள கூப்பிட்ருப்பேன், என் அக்கா இருக்கிறதுனால அப்படின்னு ஒரு மாதிரி தயங்கிட்டே நிற்கிறீங்க. எனக்கு ஒன்றும் தேவையில்லை, எடுத்துகிட்டு போ ப்ளீஸ் சாப்பிட அப்படின்றீங்க. எனக்கு எதுவும் தேவையில்லை, எனக்கு பசிச்சதுன்னா நானே போய் என் வீட்டில் சாப்பிட்டுப்பேன், இங்கே தான் என் வீடு இருக்குது தெரியும்ல, எனக்கு வேணும்னா நான் போய் சாப்பிட்டுக்கிறேன், எடுத்துகிட்டு போ அப்படிங்கிறான். ப்ளீஸ் இது என் அக்காவோட ரெசிபி, ரொம்ப நல்லாயிருக்கும், ஜஸ்ட் நீ ட்ரை பண்ணி பாரு, உனக்கு பிடிக்கலன்னா வேணாம் அப்படின்னு சொல்கிறீங்க. அவனுக்கு ஒரு மாதிரி கடுப்பாயிட்டு ஹெட்செட் தூக்கி எறிஞ்சிட்டு அதான் வேணான்னு சொல்கிறேன்ல அப்படிங்கிறான். இப்போது அப்படியே நீங்கள் எடுத்துகிட்டு போகலான்னு ஒரு மாதிரி முகத்தை தொங்க போட்டுட்டு அப்படியே அதை எடுத்துகிட்டு ஒரு ஸ்டெப் வைக்க, இப்போ ஜிம்மோட வயிற்றுல என்ன சவுண்டு வருது. ஸோ அது உங்களுக்கும் கேட்டுருது. நீங்கள் அப்படியே ஒரு மாதிரி கண்டுக்காத மாதிரி இருந்துட்டு ஜஸ்ட் நீ கொஞ்சம் ட்ரை பண்ண ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிவிட்டு அப்படியே அவன் கையில் திணிச்சு கொடுத்துட்றீங்க. அவன் ஒரு மாதிரி உங்களை பார்த்து முறைக்கிறான், இருந்தாலும் அவனுக்கு செம பசி வேறு. ஸோ டக்குன்னு கொஞ்சமாக சாப்பிட்றான், ரொம்ப நல்லா இருக்குது. டக்குன்னு அப்படியே கடன்னு சாப்பிட ஆரம்பிச்சிடுறான். அவன் சாப்பிட்றத பார்க்கும்போது உங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஸோ நீங்கள் அப்படியே சிரிச்சிட்டே பார்த்துட்டு இருக்கீங்க. ரொம்ப ஸ்பீடாக சாப்பிட்றதுனால அவனுக்கு டக்குன்னு புறையிடுது. அவன் டக்குன்னு புறையிடனோடனே அவனோட தலையில் ஒரு மாதிரி டாப் பண்ணிவிட்டு தண்ணி எடுத்து அப்படி நீங்கள் ஊற்றுறீங்க. அவன் வந்து ஒரு கையில் பிளேட் வச்சுருக்கிறதுனால இன்னொரு கையில் சாப்பிட்டுட்டு இருக்கிறதுனால அவனாலையும் வந்து அதை பிடிக்க முடியல, டக்குன்னு அதை குடிக்கிறான். இப்போ தான் அவனே ரியலைஸ் ஆகுறான், ஊட்டிகிட்டு இருக்கா தண்ணி அப்படின்னு சொல்லிட்டு. டக்குன்னு ஒரு மாதிரி அதை கையில் இருந்து எடுத்துகிட்டு என்ன பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறான். சாரி நான் கையில் தான் கொடுக்க வந்தேன், நீ கையில் பிளேட் வச்சுருந்தல அதான் அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அதை அவனே வாங்கி குடிச்சிட்டு ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு பிளேட்டு அந்த டம்ளர் எல்லாத்தையும் உங்கள் கையில் கொடுக்குறான். நீங்கள் அப்படியே வாங்கிட்டு ஒரு மாதிரி ஃபுல்ஃபில்டாக ஹாப்பியாக கிளம்புறீங்க. இப்போ ஒரு 2 ஸ்டெப் வச்சுருப்பீங்க. வயன் அப்படின்னு கூப்பிட்றான். நீங்கள் டக்குன்னு ஒரு மாதிரி அவன் கூப்பிட்டுட்டான் அப்படின்னதோ திரும்பிட்டு சொல்லு ஜிம்மன், என்ன வேணும், ஏதாவது எடுத்துகிட்டு வரணுமா, இன்னும் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துகிட்டு வருவா அப்படின்னு கேட்குறீங்க. அதெல்லாம் எதுவும் வேணாம், தேங்க்ஸ்
அப்படிங்கிறா. இப்போ நீங்களும் சின்ன ஸ்மைல் பண்ணிவிட்டு அப்படி குடுக்குடுன்னு உள்ளே போயிட்டு அந்த பிளேட்டு டம்ளர் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு அப்படியே உங்களோட சேர் எடுத்து போட்டு அப்படியே உட்காடுறீங்க. இப்போ உங்கள் சிஸ்டர் காஃபியோடு வராங்க. நீங்கள் அந்த காஃபியை பக்கத்தில் வச்சுட்டு எனக்கு இப்போ பசிக்குது, நான் சாப்பிட்டுட்டு அப்புறம் காஃபி குடிக்கிறேன் அப்படின்னுட்டு டக்குன்னு ஃபுட்டை எடுத்து போட்டு சாப்பிட ஆரம்பிக்கிறீங்க. இப்போ உங்கள் அக்காவுக்கு செம்ம டென்ஷன் ஆகுது. என்ன நினச்சிட்ருக்க நீ? ஏன் காஃபி வேணுங்கிற, சாப்பிட போகிறேங்கிற? அப்போ ஃபஸ்ட்டே சாப்பிட்ருக்கலாம்ல, நான் அப்புறமேட்டு காஃபி போட்டு தந்துருப்பேன்ல அப்படின்ற மாதிரி சொல்லிகிட்ருக்காங்க. நீங்கள் நல்லா சமாளித்து உருட்டிகிட்டு இருக்கீங்க. இப்போ ஆல்மோஸ்ட் ஃபுல்லாக சாப்பிட்டு முடிச்சுட்டு தென் அந்த காஃபியை நீங்கள் குடிச்சிட்டு அங்கேருந்து கிளம்புறீங்க உங்கள் சிஸ்டர்கிட்ட பாய் சொல்லிவிட்டு. ஸோ வெளியே கார் நிற்குது. அது ஹோபி தான் ட்ரைவ் பண்ண போகிறாருன்னு உங்கள் சிஸ்டர் நினச்சிட்ருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி ஜிம்மனோ டக்குன்னு அவன் அப்படியே உள்ளுக்குள்ளாரையே இருந்து பேக் சீட் போயிடுறான். நீங்கள் இப்போ பேக் சீட்டில் தான் உட்காரணும். ஸோ ஹோபி டிரைவிங் சீட்டில் உட்காந்துட்டு உங்கள் சிஸ்டர்கிட்ட கிளம்புறோம் பாய்ன்னு சொல்லிவிட்டு அப்புறம் மீனியும் பாய் சொல்லிவிட்டு அப்படியே கிளம்புறாங்க. இப்போ நீங்கள் 2 பேரும் பேக் சீட்டில் உட்காந்துட்டு இருக்கீங்க. ஸோ இந்த மொமெண்ட் கூட உங்களுக்கு ஒரு மாதிரி ஜாலியாக தான் இருக்குது. உங்கள் சிஸ்டர்கிட்டையும் கிளம்புறேன்னு சொல்லிவிட்டு அப்படியே கார்லேருந்து மூவ் ஆகி போகிறீங்க. ஜிம்மனால் உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருக்கவே முடியல. ஒரு மாதிரி கடுப்பாக இருக்குது. என்ன தான் சிச்சுவேஷன்னாலும் இப்படியா அமையணும் அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டு இருக்கான். ஸோ காலேஜ் வரைக்குமே இப்படியே தான் போயிட்டு இருக்கு சைலண்ட்டாக. எப்போ பார்த்தாலும் நீங்கள் லொடன்னு பேசிக்கிட்டே வருவீங்க. ஆனால் ஜிம்மன் இப்போ உங்கள் பக்கத்தில் இருக்கிறதுனால சுத்தமாக உங்களுக்கு பேச்சே வரல. நீங்கள் பேசவே இல்லை. ஹோபி அதுக்கேற்ற மாதிரி கலாய்க்கிறாரு. லைக் தெரிஞ்சு கலாய்க்கலை. என்ன பையன், எப்போ பார்த்தாலும் பேசிகிட்டே வருவேன், இன்றைக்கி என்ன ரொம்ப அமைதியாக வர, என்னாச்சு உனக்கு அப்படின்ற மாதிரி. இப்போது அங்கே மினிக்கு அவள் எப்படி பேசுவா, பக்கத்தில் தான் ஜிம்மனை நான் உட்காந்துருக்கானே அப்படின்ற மாதிரி மனசுக்குள்ளே ஓடுது. சொல்ல வாய் வருது, அதனால் சொல்ல முடியல. அந்த மாதிரி அவளை உட்காந்துட்டு திரும்பி உங்களை பார்த்து சிரிச்சுட்டே வந்துட்டு இருக்கா. ஸோ இப்படியே போக காலேஜ்லேயும் கூட்டிகிட்டு போய் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ ஜிம்மன் டக்குன்னு டோரை ஓப்பன் பண்ணி வெளியே வந்துடுறான். இந்த பக்கம் நீங்கள் ஓப்பன் பண்ணி வெளியே வரீங்க. மினியும் நீங்களும் சேர்ந்து கிளம்புறோன்னு சொல்லிவிட்டு உள்ளேயும் போகிறீங்க. ஒரு மாதிரி உங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது, நல்லா தான் போகுது. ஸோ இப்போ ஜிம்மன் கார் ட்ரைவ் பண்ணுறான். ஹோபி சைடில் போய்ட்டு உட்காந்துக்கிறாரு. அவங்க கிளம்பி போயிடுறாங்க. இப்போ நீங்கள் கிளாஸ் போயிட்டு கிளாஸ் கவனிச்சிட்டு இருக்கீங்க. ஒரு மாதிரி காலேஜ் டைம் நல்லா தான் போயிட்டு இருக்குது. இப்படியே இந்த டே ஓட அந்த டேயோட ஈவினிங்கும் எப்பவும் போல் பிக்கப் பண்ணி வீட்டில் ட்ராப் பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்கி ஹோபி வரலை. நீங்கள் ஜிம்மன் மினி 3 பேரும் தான். ஸோ மினியை வீட்டில் ட்ராப் பண்ணிவிட்டு இப்போ ஜிம்மன் உங்களை கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இப்படியே ஒரு மாதிரி நல்லா தான் போயிட்டுருக்கு. நீங்கள் எப்பவும் போல் சைட் அடிச்சுட்டே வந்துட்டு இருக்கீங்க. இப்போ உங்கள் வீட்டுக்கிட்ட கார் ஸ்டாப் ஆகுது. நீங்கள் கீழே இறங்கிட்டு அப்படியே நின்றுட்டே இருக்கீங்க. ஜிம்மன் அப்படியே உங்களை பார்த்துட்டு என்ன அப்படிங்கிறா. இப்போ நீங்கள் ஒரு மாதிரி நின்றுட்டே இருந்துட்டு தேங்க்ஸ் அப்புறம் சாரி அப்படிங்கிறீங்க. எதுக்கு? இல்லை, ஸ்டார்டிங்கில் நான் உன்னை ரொம்ப மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்கோடு நினச்சிட்டேன். அதனால் சாரி, ரொம்ப தப்பாக வேற பேசிட்டேன். அதான் உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு தோணுச்சு அப்படின்னு நீங்கள் ஒரு மாதிரி தயங்கி சாரி சொல்லிகிட்ருக்கீங்க. இப்போ அவன் டோரும் ஓப்பன் பண்ணிவிட்டு கீழே இறங்கிட்டு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, கிளம்பு அப்படிங்கிறான். நீங்கள் அப்படியே ஒரு மாதிரியாக அவனை பார்த்துட்டே இருந்துட்டு டக்குன்னு என்ன நினச்சிங்களோ டக்குன்னு ஹக் பண்ணிடுறீங்க. அவனுக்கு அப்படியே ஒரு மாதிரி ஒரு நிமிஷம் அன்எக்ஸ்பெக்டடாக இது நடந்துச்சு. ஸோ அப்படியே உறைஞ்சி போய் நிற்கிறான். நீங்கள் அப்படியே டக்குன்னு ஹக் பண்ணிவிட்டு தேங்க்யூ ஸோ மச் ஜிம்மன். நான் உன்னை தப்பாக நினச்சிருந்தா கூட எனக்கு ஒரு ப்ராப்ளம்னு அப்போது நீ எனக்காக ஹெல்ப் பண்ணியிருக்கேன். இதுக்கு நான் எப்படி தேங்க்ஸ் சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல. இருந்தாலும் ரொம்ப தேங்க்யூ. நான் இதுக்கப்புறம் உன்னை எந்த இடத்துலையும் தப்பாக பேச மாட்டேன். இது வரைக்கும் பேசினதுக்கு ரொம்ப சாரி. என் மேலே உனக்கு ஏதாவது கோவம் இருந்தால் தயவு செஞ்சு நான் மன்னிச்சிடு. இதுக்கு மேலே நான் உன்கிட்ட இந்த மாதிரி ஒரு கோவமான பாண்டிங்கில் இருக்கணும்னு நினைக்கவே இல்லை. சாரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சின்ன ஸ்மைலோட அப்படியே ஹக்கை பிரேக் பண்ணிவிட்டு அவனை பார்த்து சிரிச்சுட்டு அங்கேருந்து போயிடுறீங்க. அவ்வளோ நேரம் ஒரு மாதிரியாக கல் மாதிரி நின்றுட்டு இருந்திருப்பான். ஹார்ட் பீட் அப்படியே செம்ம ரேசிங்கில் இருந்திருக்கும். நீங்கள் போகிற வரைக்கும் அப்படியே தான் நிற்கிறான்.
நீங்கள் வீட்டுக்குள்ளே போயிட்டு அப்படி திரும்பி பார்க்குறீங்க. ஸ்டில் இன்னும் ஸ்டாச்சு மாதிரி நிற்கிறா. ஸோ அதை பார்த்ததும் உங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. அப்படியே சிரிச்சுக்கிட்டே உங்கள் ரூமுக்கு ஓடிடுறீங்க. உங்கள் சிஸ்டர் உங்களை கூப்பிடுறா, ஆனாலும் அது உங்கள் காதில் ஏறலை. சிரிச்சுக்கிட்டே நீங்கள் போகிறீங்க. என்ன இவளுக்கு சிரிச்சிட்டே போகிறா, என்ன பைத்தியம் ஆகிட்டாலா என்ன அப்படின்னு உங்கள் சிஸ்டர் உங்களை வியாடாக பார்த்துட்டே இருக்கா. இங்கே வெளியே திருமன் அப்போ தான் ஒரு மாதிரி மூச்சை விட்டுட்டு, சே என்ன இவ இப்படி டக்குனா பண்ணுறா, சிமனா முதல்ல வீட்டுக்கு கிளம்படி அப்படின்னு அவன் ஒரு மாதிரி ஒரு நர்வஸ்னஸில் டக்குன்னு அவனோட கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கும் போயிடுறான். ஸோ நீங்கள் ஒரு மாதிரி அவனை ஹக் பண்ணி தேங்க்ஸ் சொன்னதை நினச்சி ஒரு மாதிரி சிரித்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கீங்க. இந்த பக்கம் சிமனுக்கு நீங்கள் ஹக் பண்ணது என்னமோ மாதிரி இருக்குது. அவனுக்கு இந்த மாதிரி கேர்ள்ஸ் கூட நின்று பேசுகிறதே அந்தளவுக்கு பிடிக்காது. லைக் அப்படியே பேசினாலும் ஏதாவது விஷயம் இருந்தால் மட்டும்தான் பேசுவான். இப்படி நீங்கள் டக்குன்னு ஹக் பண்ணதும் அவனுக்கு அதை எப்படி எடுத்துக்கிறதுனே தெரியல. ஒரு மாதிரி வித்தியாசமாக ஃபீல் ஆகுது. டக்குன்னு இப்படி ஹக் பண்ணிட்டா அப்படின்னு யோசிச்சுட்டே இருக்கான். ஸோ இப்படியே அவனோட நைட் அங்கே தூக்கம் இல்லாமல் போயிட்டுருக்கு. இங்கே அவங்களுக்கு செம்ம ஹாப்பியாக போயிட்டுருக்கு. ஸோ இதுக்கப்புறம் என்ன ஆக போகுதுன்னு நெக்ஸ்ட் பார்க்கலாம். அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். ஸோ மச் லவ் யூ ஆல். பை.